நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம விஜய் இருக்கார்ல, அவருக்கு நியாயம் கிடைச்சாச்சு, நீதி வந்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். ஏன் எதனால அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, விஜய் நிரபராதி அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிக்கப்பட வேண்டிய தருணம்ன்ற மாதிரி நிரூபிக்கப்பட்டாங்க. யார் மூலியமா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம மல்லி தாங்க. மல்லியை சும்மா சொல்லக்கூடாதுங்க. விஜய்க்கு ஏத்த அழகான ஒரு குயில்னே சொல்லலாம். ஏன் எதனால அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக விஜயை காப்பாற்றணுன்றதுக்கோசரம் திக்கு திணறி போராடி எவ்வளோ ரிஸ்க் எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு ரிஸ்க் எடுத்து எப்படியோ ஒரு வழியாக அந்த ராஜேஸ்வரி ரஞ்சிதம் செஞ்ச தில்லுமுள்ளு வேலைகள் எல்லாத்தையும் ஒரு பக்கம் பக்காவாக எட்டுன்னு வந்திருக்காங்க. அந்த பக்காவாக அந்த எவிடன்ஸ் எல்லாம் வச்சு இப்போ அப்படியே சும்மா ஓம குத்த போகிறாங்க. இதுக்கு மேலே பேச்சே இல்லை, நம்ம இடத்துல செயல் தான் அப்படின்ற மாதிரி அவங்க பேசுனது. அது மட்டும் இல்லாமல் வக்கீல் கிட்ட வந்து பணம் கொடுத்தது, இந்த மாதிரி அவங்க பக்கம் நியாயம் இருக்கிற போது எதுக்கு சார் இந்த மாதிரி பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வக்கீல், அந்த வக்கீல் யாருன்னு சொல்லிட்டு உங்களுக்கு சர்ப்ரைஸ். ஏன் எதனால அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ராஜேஸ்வரி இருக்காங்களா, அவங்க திமுர்லேயே ஆடினதுனால தான் நம்ம மல்லிக்கு இப்போ மிகப்பெரிய ஒரு லாயர் கிடைச்சிருக்காங்க. அந்த லாயரெல்லாம் வந்தாங்கன்னா கோர்ட்டு அப்படியே சும்மா ஆடி போயிடும், அசந்து போயிடும். அந்த இடத்துல வேற யாருமே நிற்க மாட்டாங்க. வேற யாரும் இருந்தா கூட நம்ம தோத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கி போயிடுவாங்க. ஏன்னா அவங்க நியாயம், நீதி, தர்மம் இதுக்காக மட்டும்தான் போராடுவாங்க. வேற யாருக்காகவும் எதுக்காகவும் போராட மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல மனுஷன் தான் இப்போ இங்கே வாதாட வந்திருக்காங்க. யாரா அந்த நல்ல மனுஷன், எனக்கே பார்க்கணும் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஆர்வம் எனக்கு நல்லா கேட்குதுங்க. அந்த மனுஷன் வேற யாரும் இல்லைங்க, ஒரு சிறப்பான லேடி தான். அவங்க பேர் வந்து அமுதநாயகி. என்னது அமுதநாயகியா? அவங்களாம் வேற லெவல் லாயரடா. அவங்கெல்லாம் கோர்ட்டுக்கு போனாவே அப்படியே சும்மா கோர்ட்டு அதுருமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஏன் எதனால அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க வாதாடுற ஒவ்வொரு விதமும் ஸ்டைல் எல்லாமே ஒரு பக்கம் டிஃப்ரெண்டாக இருக்கும். ஒரு கேஸுக்கு அப்படியே மாற்றிக்கிட்டு போயிட்டே இருந்துருவாங்க. ஆனால் நேர்மைக்கு மட்டும்தான் அவங்க அடி பண்ணிவாங்க, மற்றபடி யாருக்கும் அவங்க அடி பண்ணிக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு லாயர் தான் இப்போ கிடைச்சிருக்காங்க லக்கா. அது மட்டும் இல்லாமல் நம்ம ராஜேஸ்வரி பண்ண தப்பு எல்லாமே ஆதாரத்தோட நிரூபிக்கப்பட்டிருக்கு. ரஞ்சிதன் தன்வாயே தனிக்கெதிரின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ரஞ்சிதன் வந்து நம்ம மல்லி அரவிந்த் வந்து கோவப்படுத்துற போது உண்மையை விளையாடுறாங்க. ஆமாண்டி, இதுக்காக தான் நாங்கள் இப்படி பண்ணோம். உன் மேலே தப்பு இருக்கோ இல்லையோ அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஆனால் நான் தான் பண்ண வச்சேன். உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ போய், அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஆனால் இது எல்லாத்துக்கும் மூல காரணம் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. விஜய் இந்த கொலை பண்ணலன்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியும். ஆனால் நான் போலீஸ் வச்சு சொல்லுவேன், அப்படி தாண்டி சொல்லுவேன். உன்னால் என்ன பண்ண முடியும் சொல்லு, எங்ககிட்ட காசு இருக்குது, காசை வச்சு நாங்கள் எல்லாத்தையும் விலைக்கும் யாரை வேணாலும் உன்னால் முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சிக்கு நேராக மூஞ்சி மேலே அடிச்ச மாதிரி பேசுகிறாங்க. என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் மல்லி சைலண்டாக அங்கேருந்து போகிறாங்க. நம்ம அரவிந்த் மல்லிகே தெரியாமல் அது வீடியோ எடுத்து இருந்துச்சுன்னு அதுக்கப்புறம் மல்லிகிட்ட போட்டு காட்டுறாங்க. சூப்பர் அரவிந்த் சூப்பர், எனக்குன்னா அந்த ஐடியா தோணல, ஆனால் உங்களுக்கு தோணி இருக்கு பார்த்தீங்களா. மல்லி நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, உங்கள் விஜய் உங்கள் கூட சேர்த்து வைக்க வேண்டியது ஏன் பொறுப்பு. அதுக்காக என் உயிரே போனாலும் நான் கவலைப்பட மாட்டேன். எல்லாம் துச்சமாக போயிட்டே இருப்பேன். உங்களுக்கு நான் இதுக்கெல்லாம் என்ன கைமாறு செய்ய போறீங்க, எந்த கைமாறு செயல், சந்தோஷமா குடும்பத்தோட மகிழ்ச்சியா இருங்க, அது போதும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. மறுபக்கம் நம்ம வெண்பா அவங்களோட ஆக்டிங்ல பின்னி பெடல் அப்படியே சும்மா ஓட்டிக்கிட்டு போயிட்டே இருக்காங்க. பேசுற ஒவ்வொரு விதமும் அப்படியே பார்க்கணுமே வேற லெவல்ல இருக்கு. எப்படி இருந்தாலும் மல்லியம்மா என்னை காப்பாத்திடுவா. இப்போதைக்கு உங்ககிட்ட எந்த மாதிரி எல்லாம் டிராமா பண்ண முடியுமோ அப்படியெல்லாம் பாவனை காட்டி லாஸ்ட்ல இவங்களுக்கே திருப்பி வைக்க போறேன் ஆட்டம் அடி அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுன்னு இருக்காங்க. நம்ம வெண்பாலாம் சாதாரண பொண்ணு இல்லைங்க, ரொம்பவே திறமசாலி, புத்திசாலியும் கூட. அதனால இந்த இடத்துல யாருமே பக்கம் கூட நிக்க முடியாது, யாரோட பருப்பும் அங்கே வேகாது. அதனால இதை பத்தி யோசிக்காம இனிமே சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மகிழ்ச்சியோட இதை போடலான்னு பாத்துக்கோங்களேன். சரி விட்றா, இவ்வளோ நேரம் இவ்வளோ பேசியாச்சு, இதுக்கப்புறமாதிரி எதனா மாற்றம் உண்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மாற்றம் கண்டிப்பாக உண்டு. மாற்றம் ஒன்றே மாறாதுன்னு சொல்லிட்டு சும்மா ஒன்றும் சொல்லுங்க. அதனால மாற்றம் கண்டிப்பாக இருக்குது. அந்த மாற்றத்தை எப்படி கொண்டு வர போகிறோம், எதன் மூலமாக கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கிறது. பார்ப்போம். சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே ஒரு பக்கம் வச்சு மாற்றம் வராமலாம் போகாது அப்படின்ற மாதிரி தான் ஒரு நம்பிக்கையில் போயிட்டு இருக்கு. இப்போதைக்கு என்னென்ன விஷயங்கள் பண்ண போகிறாங்க, ஏது பண்ண போகிறாங்க, எப்படியெல்லாம் இதை அச்சீவ்மெண்ட் பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கோர்ட்டில் ஒரு பக்கம் விஜய் நிரபராதி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு விடுதலை கொடுத்துட்றாங்க. விஜய் சந்தோஷமா ஒரு பக்கம் வெண்பாவை போயிட்டு தூக்கி கொஞ்சம்னு சொல்லிட்டு ஆசையாக போகிறாரு. ஆனால் அதுக்குள்ளே ஏர்போர்ட்டுக்கு தூக்கின்னு போகிறாங்க. உடனே பார்க்கணுமே அப்படியே ஜட்ஜம்மா ஏர்போர்ட்டில் ஃபோன் பண்ணி அப்படியே இன்ஃபர்மேஷனை கொடுக்குறாங்க. அந்த பொண்ணோட டீட்டெயில்ஸ் எல்லாமே, நிஷாவோட டீட்டெயில்ஸ் கொடுத்து அப்படியே சும்மா அவங்கள இறக்குறாங்க. கீழே இறக்கி நிஷாவை போட்டு 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 அப்படின்னு போடுறாங்க. ஒரு பக்கம் நிஷா என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாம வாயடிச்சு போயிட்டு சைலண்டாக எனக்கு கதிரேசன் சொட்டத்தலையா அவன் சொட்ட வண்டியில் காலி கிரவுண்டுங்க. அந்த காலி கிரவுண்ட்லேயே நல்லா கிரிக்கெட்டில் டுக் டுக்கு டுக் டுக்குன்னு அந்த மாதிரி ஆட்டம் தான் உனக்கு புத்தி வரும்.
சரி, இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்க, மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்களன்னா, எவ்வளோதான் எதிரியும் புதிரியுமா எதிரியா இருந்தாலும் அந்த இடத்துல நம்ம ஜெயிக்கணும்னா அதுக்கான முயற்சி நம்ம கண்டிப்பாக செஞ்சாகணும். எந்த ஒரு முயற்சி இல்லாமல் நம்ம ஜெயிக்கணும்னா வாழ்க்கையில் வாய்ப்பில்லை ராசா, வாய்ப்பில்லை, அந்த மாதிரி தான் நடக்கும். பார்த்துக்கலாம், எவ்வளவோ பார்த்தாச்சு. இதுக்கப்புறமும் இன்னும் நிறைய விஷயங்களெல்லாம் நம்ம பண்ண வேண்டியது இருக்குது. அதெல்லாம் ஒன்று ஒன்றா க்ரோத் பண்ணணும். அது எப்படி பண்ண போகிறோம், என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்ற ஃபுல்லாக வீடியோவை நீங்கள் பார்க்கணுன்னு நினைக்கிறீங்களா? அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது 3 விஷயம். ஒன்று, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நாம போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, சி யூ. நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக.